ஹாய் கைஸ், நான் உங்கள் டீமன். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் தான் பார்க்க போதே. மைன்கிராஃப்ட் சர்வைவல் ஈஸி தான், ஹார்டு இதெல்லாம் இல்லை, ஈஸி தான். இதில் என்னன்னா என்டர் ட்ராகனை பீட் பண்ணோம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஆனால் அது என்டர் ட்ராகனை டிஃபீட் பண்ண நெதரைட் ஃபுல் செட்டில் போகணும். இதுதான் நம்மளோட டாஸ்க். ஓகே, ஃபஸ்ட்டு வில்லேஜ் அவுட் போஸ்ட் அது இருக்கட்டும். முதல்ல நம்ம மரத்தை வெட்டி எல்லாம் பண்ணுவோம், டக்குன்னு பண்ணுவோம். இது மொத்தம் 15 மணி நேரத்துக்கு வந்துச்சு. ஒரு 100 டேஸ் எடுத்தேன்னு நினைக்கிறேன். 15 மணி நேரம் வந்துச்சு. அதை அப்படியே கட் பண்ணி போடணுமா? அதை இப்போ மரத்தை வெட்டுறதை கூட பார்த்தீங்கள, ஏதோ சல்லுன்னு வெட்டினேன்னா அதான் காரணம், வேறு எதுவும் இல்லை. கிராஃப்டிங் டைம்லாம் ஸ்பீட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி நிறையா கட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, பிக்காக்ஸ் இப்போ நம்ம அடுத்த ஸ்டோனேஜுக்கு போகணுமா? கீழே கொஞ்சம் ஸ்டோன் இருந்துச்சு, இப்போ அங்கே போய்டுவோம். இப்போ டக்குண்டு இங்கேயே இருக்குது, வேணால் கீழே போய்டுவோம். பார்த்தீங்களா, ஸ்டோன் பிக்காக்ஸ் உட்டன் பிக்காக்ஸில் எவ்வளோ ஸ்பீடாக தோன்றும் உடைக்கிறேன் பார்த்தீங்களா. 2 மாதம் வீடியோ போடலையா? இந்த ரெக்கார்டு 2 மாதம் முன்னாடியே பண்ணிட்டேன். அதனால் எனக்கு இப்போ போடும்போது மாதிரி இருக்குது. இருங்க, கோஆர்டினேட்டையும் இதையும் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன், டேஸையும். எங்கே இருக்குது? இருந்திருக்கு, ஆன் பண்ணிச்சேன். அப்போ நான் தேடி கண்டுபிடிச்சி அழுத்தினேன். இந்த முறை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஓகே, அந்த பில்லேஜரை நான் ஃபைட் பண்ணிட்டேன். அதுதான் இங்கே கொஞ்சம் இதெல்லாம் இருந்துச்சு, ஸ்டஃப்லாம். இப்போ இது இங்கே ஒரு புரோக்கன் போர்ட்டலா, அது இதில் கொஞ்சம் கிடச்சிருக்கு. இதில் ஒரு தகவலும் இல்லை. இந்த கோல்டு பிளாக் இருக்குது, அயன் அங்கே கிடச்சிச்சு. உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன், அதை ரெக்கார்ட் பண்ணல. லேக் ஆகுதா? ஓ ஆஹா, சரி. நிறையா வில்லேஜஸ் ஸ்பான் ஆகும்போது லேக் ஆகுது, அதனால் ரெக்கார்டு அடிக்கடி ஆஃப் பண்ணிக்கிட்டேன். அடிக்கடி இல்லை, ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் சில விஷயங்களப்பெல்லாம் ரெக்கார்டு ஆஃபில் இருக்கும். உங்களுக்கு எதாவது தெரியலனா மன்னித்து கொள்ளுங்கள். சங்கு ஓவராச்சிருக்கணும், அதுதான் காரணம். வில்லேஜை கண்டுபிடிச்சேன், சங்கை குறைக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், இது வேணாம். ஓகே, பற்றி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த இடத்துக்கு போக எடுத்தோம். இப்போ நம்மளுக்கு வில்லேஜ் தேவைப்படுது. எங்கே வில்லேஜ் கிடைக்கும்? இந்த தண்ணி சைடு, வாட்டர் சைடில் போனால் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படியே போவோம், தேடுவோம். இதோ பார்த்தீங்களா, கிடச்சிருச்சு. இந்த வில்லேஜில் தான் தங்க போகுது. இருங்க, அப்படி இப்போ என்ன நடந்துச்சு தானே பார்க்குறீங்க? இந்த வில்லேஜ் சூரிய அடியாச்சு. அதுதான் பார்த்தேன். வில்லேஜ் ஃபுல் சூரியா இல்லை, ஏதோ கொஞ்சம் அதை தான் ஃபுல் ஸ்பீடில் காட்டினேன். ஓ, இந்த பிளாக் ஆச்சு பயந்துருக்கு. இப்போ எதுக்கு நான் உடனே சாப்பிட்டீங்க? இப்போ கோல்டு பிளாக் சுற்றி கவர் பண்ணி அப்படியே லாவா கீழே டெஸ்ட் பண்ணிக்குமா? லாவா இருக்குது, இல்லை லாவா இல்லை, பெரிய மாட்டேன். ரெண்டு இருக்குது, கோல்டு கார்டு, 2 கோல்டு கார்டு விடுது. வேறு இந்த செஸ்ஸும் அது கூட அடிச்சலாம் இல்லையா? அடிக்கிறதில்ல பார்ப்போம். 3 கோல்டு கார்டு, 3 கோல்டு பாரு, ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு, ஒரு ஷவடு, 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. சில டைமில் நான் வளர வாய்ப்பு இருக்குது, எனக்கு மறந்துடுச்சு எல்லாம். 2 மாதம் முன்னாடி ரெக்கார்ட் எடுத்து எனக்கு இதை ஞாபகம் இல்லை. இந்த வாய்ஸ் போட்டுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே, என்னன்னா இந்த வில்லேஜில் ஃபுல் லூட் அடிச்சுட்டு என்ன பண்ணுறது தெரியலையா? இங்கே தங்கிடலாமா இல்லை வேறு வில்லேஜ் போகலாமான்னு தெரியல. உங்களுக்கு என்னன்னா ஃபார்ச்சூன் போட்ட அப்படிமா அது என்ன பண்ணேன் ஞாபகம் இன்னும் இல்லை. அது வேறு வேல்டாக கூட தெரியல எனக்கு. அதுக்கு பண்ணட்டும், நம்ம வந்துட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? ஓ, இதை ஒரு ஆட்டையை போட்டேன்னா சரி, ஆட்டையை போடு. வேறு அடுத்த வில்லேஜ் போயிடுவோமா? இல்லை இது வில்லேஜில் போவோமா? ஃபஸ்ட்டு இந்த ஐநூறு குளத்தை போட்டிருக்கோம். நில்றா டே ஐநூறு, நில்றா. ஓ, ஒய்யால டே,
நான் மெண்டல் மாதிரி பண்ணுறேன், மெண்டல் மாதிரி. சரி இப்போ தூங்கிட்டு வந்துடும். நம்ம கையில் தான் போ இருக்குல்ல, போயா அது என்னது, அது பேர் தெரியல, அதை வச்சு அடிச்சிடலாம். சரி அது ஒன்றுமே இல்லையா? சரி அப்போ சரி எல்லாத்தாச்சும் இதுடா போடா 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 படுக்கணும். ஓகே அடுத்து 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 என்ன பண்ணேன்னு தெரிலப்பா. என்ன பண்ணேன்? இதெல்லாம் படி தேவையில்லை, அதான் இங்கே போட்டேன். இதில் எதாவது தேவையில்லாமல் எல்லாம் தேவை தான். தூக்கிட்டு போவோம். நம்மள்ட்ட 2 சுருக்கு பை இருக்குது, 10% இந்த லோட் இந்த வில்லேஜில் தான் தூக்கணும். இப்போ இந்த அயன் குளத்தை தூக்கி சாத்த போகுது. வச்சான்டா அப்படி வை. சீ ஓகே தெளிவாக லேக் ஆகுது செகண்டு. ஓகே தெளிவாகவே ஓகே சரி ஆகிட்டோம். நல்ல வேலை டக்குன்னு அழுத்தி விட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏறு மேலே ஏறு. வாடா என் குழம்பு, வாடா சண்டைக்கு வாடா வாடா. மின்னல் மாதிரி ஓடி வரியா? ஏன்னா நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணேன், இப்போ கூட ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி தான் அடிச்சிருக்கேன். ஸ்லோ ஆகிடுச்சா? அப்படி இதான் எடி ஓகே தான் இருக்குது, எல்லாம் கற்றுக்காதீங்க. சரி ஓகே அடுத்து எங்கே போனேன்னு தெரில. அடுத்த ஒரு வில்லேஜ் கண்டுபிடிச்சி போகிறோன்னு நினைக்கிறேன். அடுத்த வில்லேஜுக்கு போகிறோம் இப்போ நம்ம. வந்து இது வாட்டர்லேயே இருக்கா? எனக்கு இது வில்லேஜ் பிடிச்சிருந்துச்சு, அதான் இந்த வில்லேஜ் செலக்ட் பண்ணி. இங்கேயே இருந்துருக்க மாட்டேன், ஆனால் இந்த வில்லேஜில் தான் ட்விஸ்ட் நடந்திருக்கும். கீழே வந்து 3 டைமண்ட் கிடச்சிச்சு. 3 நினைக்கிறேன், 3ஆ 4ஆன்னு தெரில. கீழே அடியில் இப்போ கிடச்சிருக்காது, தெரியல இப்போ கிடச்சிச்சு கீழே, அது கன்ஃபார்ம். அதை வச்சு நான் இந்த ஃபார்ச்சூன் ட்ரை பண்ணுவேன். ஃபார்ச்சூன் கூட கிடச்சிச்சு. ஓகே இது பார்த்தீங்களா, இப்போ உங்களுக்கே லேகு தெரியுது. இந்த மாதிரி கட் போய்ட்டு வந்தேன், அதனால எங்களுக்கே லேகு தெரிஞ்சிச்சு. இப்போ நான் ஏன் தேவையில்லாமல் போய் கீழே எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். கரெக்டு, கீழே எப்படி தான் இருக்கு பார்த்துங்க. இடத்தெல்லாம் பாருங்கள் பார்க்குறீங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அப்படியே அந்த பக்கம் போவோம். அப்படி போகுங்க, இந்த பக்கம் பார்த்து அவதார் வீடு போகணும். நீர்வீழ்ச்சி எப்படின்னா சுற்றி ஒரு வில்லேஜ் நடுப்பற. நடுப்பற மட்டும் இது சொல்கிறேன்னா சரி, நடுப்பற லாவா ஊற்றி குழி மாதிரி பெரிய கேவாக இருந்துச்சு. கேவில் அது தெரில சொல்ல வந்தேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லேக் உங்களுக்கு தெரியுதா? இது ஒரு இதுக்கு எடுத்த ஞாபகம் எனக்கு தெரியாது, அதுக்கு எடுத்தது லேக். இதுப்பா அது பேர்னா அப்போ அவுட் போஸ்ட்டு இது இந்த ஸ்பான் ஏரியாவுக்கு பேக் சைடில் இருக்குங்க இந்த வில்லேஜு. அது தெரியாமல் சுற்றிக்கிட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. சரி இந்த இடத்துல தான் நம்ம ஊடு கட்ட போகுது. ஊடு பார்த்துங்க, இந்த இடத்துல தான் ஊடு கட்ட போகிற இடம். இந்த இடத்துல வந்து நம்ம மைனிங் போகுது. ஓகே அப்படியே தோண்டி போகிறோம். 2 பாராக போகணும், ஆனால் போகக்கூடாது. இந்த மாதிரி போனால் என்றைக்கு போய் சேர்றது? ஆனால் ஒரு இதாக போகும். அதாவது அடுத்து என்னடா அது என்னங்க இது பல்லாச்சி கேவுக்கு வேணாடா. எனக்கு வந்து நான் டைமண்ட் மைன் போகிறேன், அடியில் நான் உடுக்க தூக்கிட்டு போயிட்டு அப்படியே கீழே பண்ண பெட்ராக் வரையும் போடணும். பாட நாம்பளே வழி உருவாக்குவோம். என்ன பண்ணலாம்? டக்குன்னு யோசி. சரி அப்படியே போவோம், கீழே நோண்டிகிட்டே போவோம். அவ்வளோதான் கைஸ், இதுக்கு மேலே ஃபுல்லாக கீழே தண்ணி தான். பார்த்துட்டோம். இங்கே என்ன பண்ண வந்துட்டேன்னா வில்லேஜர் வந்து பிரேக் பண்ண போகிறேன். அதுதான் இங்கே வந்து இப்போதைக்கு வில்லேஜ் இங்கே ஒரு தாக்கம் அந்த ஸ்டோன் இல்லை அடி. ஸோ என்னடா சம்மதமே இல்லாம தப்பு. சரி ஓகே ஸ்டோன் எடுத்துகிட்டு போட்டேன். இங்கே இவ்வளோ ஸ்டோன் வேணும்.
போடு போடு. ஸோ இன்னமும் ஸ்பூனு போட்டு ஃபுல்லாக தப்பு டே. சரி பரவாயில்ல, இது வேணால் போடு. இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்த அடைச்சி விட்ருவோமா, அடைச்சி விட்டு அங்கே ஒரு பிளாக் போட்டுருவோம். சரி நான் அப்புறம் பண்ணிக்கிறேன். ஆறா நீ இங்கே பண்ணுற இருந்துக்கோ. என்ன பண்ண வந்துட்டேன்? ஆன்வலா? ஆன்வலு. எதுக்கு ஆன்வலு? ஞாபகம் இல்லை வயசு 2 மாதம் ஒரு நாள் ஆன்வலில் வந்து ஃபர்னிச் நினச்சிப்போம். ஆமாம் இப்போ அது சொல்லுங்க. ஃபார்ச்சு இன்ஃபினிட்டி அது இன்ஃபினிட்டி போட போகிறேன் என் போக்கு. அங்கே பார்ப்போம்ல. இதை போக்கு வச்சு இன்ஃபினிட்டி அங்கே வச்சா 4 இது கொடுக்கணும். அதெல்லாம் குறையாதா? 4 பாயிண்ட் கொடுக்கணும். இங்கே கீழே வந்து 12 இருக்குல்ல எனக்கு எக்ஸ்பி பாயிண்ட்டு, அது 4 கொடுத்தா இது போட்டோம். இன்னும் பண்ண முடியல. போ என்ன போ 2 இருக்குன்ட்ட. இப்போ வந்து போ 2 இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். இங்கே வேறு 4 இருக்கா? சரி 4 போ 4 இருக்குன்ட்ட. இவனை தான் டெஸ்டிங் சப்ஜெக்ட் இல்லைடா. அதனால் கூட போயிட்டு போகிறேன். ஒன்று விட்டேன் 4 அப்படியே இருக்குது. அவ்வளோதான். நம்மள்ட்ட ஒரு போ இருந்தாலும் இன்ஃபினிட்டி வச்சு அடின்னு அடிப்பேன். அப்படியே இன்ஃபினிட்டி பாட்டேன். சீரியஸாக சொல்லு, இந்த என்சார்ட்மெண்ட்லாம் இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு சொல்லி இந்த வேலைலாம் கற்றுக்கிட்டேன். இந்த வேலையில் தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது. என்சார்ட்மெண்ட் இருக்குன்னு தெரியும், எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. இதெல்லாம் போடும்போது கூட இந்த என்னென்ன பவர் தெரியாது, அதுக்கு தான் தெரிஞ்சு மெண்டிங்னா இந்த எக்ஸ்பியை கொடுத்து இதாகும் அந்த மாதிரிலாம். எதுக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னா இதுக்கு அப்போ தான் ஃபார்ச்சூனே கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் ஃபார்ச்சூன் எடுத்து ஃபார்ச்சூனும் எஃபிஷியன்சியா நான் பாட்டுக்கு இருங்க. ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் பிக்காக்ஸில் எடுத்தோன்னா 4 வருது. இப்போ அதே ஃபார்ச்சூன் போட்டதில் பார்த்தா நிறையா வருது. இருங்க அப்படியே வெயிட் பண்ணுங்கள், நம்ம எதை பார்ப்போம். சரி ஓகே. இப்போதைக்கு நம்மள்கிட்ட ஃபார்ச்சூன் போட்டது இருக்குது. வேறு என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ணணும் எதாவது சொல்லுங்கப்பா. அது ஸ்டிக்கு பதில் 64 மாற்றியாச்சு. கீழே வச்சுருவோம். கோல். நம்ம டார்ச் இல்லையா? சரி மாற்றியாச்சு இருக்கேன்டேம்மா. ஸோ எல்லாத்தையும் ஃபுல் டார்ச் 4 ஸ்டாக் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஸ்டிக்கு ஒரு கோல் வச்சு 4 டார்ச் வரும்னா அப்போ 64 வச்சு 4 ஸ்டாக் வரும். கரெக்டா கரெக்டு. 3 ஸ்டாக்கை தூக்கி எங்கேயாச்சும் வைக்கணுமே. ஆன்வில் அதெல்லாம் வைக்க முடியாதுடா. ஓகே இதில் வைப்போம். வச்சாச்சு. நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. இப்போ என்ன பண்ணது போகிறேன்னு தெரியுமா? இந்த இடத்த கரைக்க போகிறேன். எப்படி சூப்பரா? மொத்த இடத்த கரைச்சாச்சு. எப்படி சூப்பரா? அவ்வளோத்தான். இதில் கிடச்ச பொருள்லாம் இந்த வச்சுருக்கேன். இந்த பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. இது ஃபுல்லாத்தையும் வச்சு கரைச்சேங்கிறேன் பாருங்க. கிடச்சது நம்மளுக்கு இது ஃபுல்லாக இந்த வில்லேஜில் கிடச்சிது. அந்த கோழி முட்டையை சேர்க்காதீங்க, அது கோழி போட்ட முட்டை. அதான் கோழி முட்டை. சரி கோழியா வாத்தா? சரி எல்லாம் ஒரு சிக்கன் தான். ஏதோ ஒரு ஞாபகம் இல்லை. ஓகே இப்போ நம்மளுக்கு என்னன்னா, நான் வந்து ஒரு இடம் கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அங்கே வந்து ப்ரீடிங் ஹால் வேறு இடத்துக்கு வந்துட்டேன். அங்கெல்லாம் தண்ணியாக அதில் எனக்கு பிடிக்கலன்னா வேறு இடத்துக்கு வந்துட்டேன். அப்புறம் ப்ரீடிங் ஹால் பண்ணலான்னு சொல்லி எனக்கு பொறுத்து என்னால் தோணுனதை நான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே எல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்கும் பார்த்துங்க. எனக்கு அந்த வில்லேஜ் பிடிக்கல. அதுதான் இந்த பக்கம் இது வில்லேஜ் கிடையாது, நார்மல் பிளேஸ். பக்கத்துலேயே ஒரு வில்லேஜ் இருக்குது தான். அங்கே லூட் பண்ணிட்டேன். எதாலும் சின்ன வச்சுருக்கேன். ஓகே எப்படி சூப்பரா? இப்போதைக்கு நம்ம செஸ்ட்டில் இவ்வளோ பொருட்கள் இருக்குதோ. இவ்வளோ செஸ்ட்டில் பொருள் இல்லை, இவ்வளோ செஸ்ட் இருக்குது, அது செஸ்ட்டில் பொருள் இல்லை.
ஏதோ ஒரு லெவலில் வச்சுருக்கோம். நல்ல செஸ்லாம் வச்சுருக்கேங்கிறேன். ஓகே. என்ன பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணணுன்றே தெரியாமல் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். சரி ஏதாச்சும் பண்ணுவோம். மைனிங் போகுமா? மைனிங்கா? வேணாம். ஒரே நிமிஷம். இப்போ நான் ப்ரீடிங் ஹால் கட்டியிருக்கேன். அடுத்து எக்ஸ்பி ஃபார்ம் கட்டணும். இப்போ தான் கட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். எக்ஸ்பி ஃபார்ம் தான் கட்ட போகிறேன்னா எனக்கு இடம் ஞாபகம் இருக்குது. இன்னமும் அந்த வேர்ல்டு இருக்குது. நான் இன்னமும் 2 மாதமாக இது விளாடவே இல்லையா? ஞாபகம் வச்சு. ஆமாம், எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறேன். ஓகே, இப்படி வச்சாச்சியா? அதுக்கப்புறம் உட்காந்து பின்னாடி 2 இது ஹாப்பர் இது மேலே பிளாக் போட்டு போன்னு அதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டு முடிச்சிட்டேன் எக்ஸ்பி ஃபார்மு. பிளாக் இல்லை கைஸ், 64 4 ஸ்டாக் எடுத்தால் 10ல். அதான் இருக்கிற எல்லா பிளாக்கையும் வச்சு போட்டு விட்டு குழப்பி எல்லாத்தையும் வச்சு அடிச்சிட்டேன். ஓகே, எப்படி இல்லை என்னதை காட்டுறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன இது? இப்போ நான் எதுக்கு அதை காட்டினேன் தரல. சரி, ஓகே, கட்டியாச்சு. அடுத்து இப்போ நான் என்ன பண்ணணும்? இந்த பேம்புலாம் வர பக்கத்தில் ஜங்கிள் இருக்கு, அங்கேருந்து தான் தூக்கிட்டு வந்தேன். சும்மா நட்டு வைப்போம், வளரட்டும் சொல்லி பண்ணேன். ஒர்க் ஆகுது கைஸ். கிரேச்சி ஜாம்பிஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகுது. ஓகே, ஸ்வாட தூக்கு. நான் ஒர்க்காக ஆகாதுன்னு நினச்சேன். ஆகும்னா கொஞ்சமாக நினச்சேன். ஒரு லெவல் நல்லதாக ஆகுது. நல்லது தான். வெட்டு போடு, சாவு. இங்கே ஒவ்வொரு ஜாம்பிஸ் ஸ்பான் செம்ம லேக் ஆகும். அதனால அந்த டைமில் கட் பண்ணிப்பேன். ஓகே, இன்னும் எக்ஸ்பி ஒன்று தான் இருக்குன்னு நினைக்காது. கீழே வந்து செத்து போயிட்டேன். அதான் எல்லாம் போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. ஓகே, அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டி லாவா தேவைப்படுது நம்மளுக்கு. அதுக்காக கொஞ்சம் வேலை பார்க்குறேன். லாவா எங்கேயா தூக்கிட்டு வந்தேன்னா அங்கே வர வழியிலே இந்த வில்லேஜ் இருக்குது. வில்லேஜ்லேருந்து நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு நடுப்பற வந்து லாவா பூல் இருந்துச்சு. லாவா ஃபூல் அதுலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். லாவா ஃபூலா? ஆமாம், லாவா பூல் கரெக்ட் தான். அதுலேருந்து தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த இடத்துக்கு வந்து இன்ஃபினிட்டி லாவா போடணும். மேலே ஏறத்துக்கு ஒரு வழி வைக்கணும் வேறு. ஏறுறதுக்குன்னா எனக்கு எப்பயாச்சும் லாவா தேவைப்பட்டால் அதில் தூக்கிடுவேன்ல. கீழே நரம்பு ஃபுல்லாக டைமாக வந்துச்சுன்னா கரெக்டாக அப்படியே போடு. இங்கே ஒரு பிளாக்கு, மேலே ஒரு பிளாக்கு, கீழே ஒரு பிளாக்கு, மேலே ஒரு பிளாக்கு, அப்படி ஃபுல் பிளாக்கு. இந்த லாவா ஊற்று. ஒரு லாவா தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட இருக்குது. ஒரு பக்கெட் தான் இருந்துச்சு. அதனால் ஒரு பக்கெட்டு இருந்ததுனால தான் பண்ண முடிஞ்சு. லாவா எடுத்துகிட்டே வந்தேன். இருந்து ஒரு பக்கெட்டை கச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோமேன்ட்டு. சரி, இங்கே போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த லாவா ஊற்றி விட்ரு. லாவா ஊற்றி விட்டு இன்னொரு லாவா நான் போய் எடுத்துகிட்டு வரணும் தான். எடுத்துகிட்டு வரேன், பார்த்துக்கலாம். ஓகே, லாவா ஆட்டை இங்கே மேலே அந்த இதை ஊசியாக முள்ளை தூக்கி சொருக்கி விட்ருவோம். வச்சு இருந்துப்போம் முள். இந்த இதை உடச்சிடுவோம், நம்ம ஏணி போட்டுருவோம் அப்புறமா. ஓகே, நான் போய்ட்டு லாவா எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த இடத்துல ஏணியும் போட்டுருவோம். ஒரு பிளாக் விட்டே போடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அப்போ தான் கொஞ்சம் நம்ம ஓடி போகும்போது டக்குனு ஏற மாட்டோம். குதிச்சா மட்டும் தான் ஏறுவோம். அதனால் இந்த பிளாக்கை உடச்சிட்டு கீழே லாவா ஊற்று, மேலே பிளாக்கை புடைச்சா புடைச்சி அவ்வளோதான். கீழே குதிச்சிக்கிட்டே இறங்குறியே எப்படியாச்சும் பண்ணுவோம். அப்போ அடி குதிச்சிருப்பேன் பேசாமல். சரி, லாவா ஊற்றுதா? இந்த ஊற்றுது பாருங்கள். ஊற்றி கீழே ஃபுல்லாகும். அப்போ தான் ஒரு லாவா பக்கெட் எடுக்க முடியும் நம்மளால். இப்போ என்ன பண்ணுறது? இங்கே எத்தனை வில்லேஜர் இருக்காங்க, கீழே எத்தனை வில்லேஜர் இருக்காங்கன்னு வேறு தெரியல எனக்கு. சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். இப்போ எத்தனை பேர் இருக்காங்க கீழே தெரில. ஓகே, நம்ம ஏஎஃப்கே போவோம். இப்போனா இங்கே மேலே ஏறி வந்துடுவோம். ஒரு 100 பிளாக் மேலே வந்துடும். ஓகேவா? 100 பிளாக் மேலே வந்துட்டு இந்த சூரியனை பார்த்தபடி அப்படியே இருந்து ஏஎஃப்கே போகிற. அவ்வளோதான். காத்திருந்து ஓகே, வேறு என்ன பண்ணணும்? ஓகே, இருங்க, உங்களுக்கு அப்படியே நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன், பார்த்துங்கள் எல்லாம். ஓகே, இப்போ ஓடும் பாருங்க டக்கு. ஓடிச்சா? அவ்வளோதான். 69 நாள்லேருந்து 70 நாள் மாறிடுச்சு. இப்போ கொஞ்சம் இறங்கிட்டு
அடுத்த ஆக வேண்டிய வேலைகளை பார்ப்போம். அடுத்து என்ன வேலை இருக்குது? எனக்கு ஒரு வேலையும் இல்லை. ஆமாம், ஒரு வேலையும் எனக்கு இல்லை இப்போ. சரி இறங்க வச்சு கீழே இறங்கு. இதை உடச்சி விட்டேன். சூப்பர். இதை மூடு. ஃபஸ்ட்டு இருட்டு போல் அதுக்கு மட்டும் டார்ச் வை. வச்சாச்சு. ஓகே. நம்மளோட எக்ஸ்பி ஃபார்ம் எப்படி யூஸ் ஆகுன்னு வேறு பார்க்கணும். இருங்க, ஒரு கத்தி எடுத்துகிட்டு போவோம். கத்தி இருக்குது, தேவையில்லப்போ. சாப்பிட்டுட்டு எப்போதும் சாப்பிட்ணும், தெம்பாக இருக்குன்னு. காய்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா? ஒரு வேளை அப்படி சாப்பிட்லன்னா சாப்பிட்டுக்கிட்டே வீடியோ பாருங்கள், இல்லை சாப்பிட்டுட்டு வந்து வீடியோ பாருங்கள். ஓகே, இதை நீங்கள் பார்க்கும்போது டைமு என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏஎம் பிஎம் என்னான்னு போட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டோட. ஓகே, எந்த சமயம் ஸ்பான் ஆகலை, அதனால் விட்டுருவோம். ஓகே, இப்போ நம்ம வில்லேஜர் ப்ரீடிங் ஹாலில் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதில் ப்ரீடிங் ஹாலில் சொல்லக்கூடாது, ப்ரீடிங் இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இதை பண்ணதில்லை காய்ஸ், நான் எந்த டுட்டோரியலும் பார்க்கல, நானே பண்ணேன் சும்மா. ஓகே வாங்க கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த பிளாக்கை உடச்சா கீழே போயிடலாம் தெரியுமா? இந்த பார்த்துங்க, எப்படி வழி போட்டு வச்சுருக்கேன். போடு. ஓ சாரி, மேலே போடணும். இதை உடச்சிரு. உடச்சாச்சு. 3 பேர் இருக்காங்க இங்கே. இவன் தேவையில்ல, இவனை போட்டதில்லைங்க காய்ஸ். இவனை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல புதைச்சிருங்க. இவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான். நீ எதுக்குடா சரிப்பட்டு வருவ? எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் இவன். அதனால் தூக்கி போட்டுருங்க அவனெல்லாம், தேவையில்ல நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் போட்டதை கொலைன்னு சொல்லக்கூடாது கைஸ், இது வந்து ஒரு மர்டர். ஓகே, இந்த வீடியோவை இதுவரை முடித்துக்கொள்கிறேன். என் காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் எபிசோட் ஆச்சுங்க. செகண்ட் எபிசோடு விரைவில் வந்துடும். ஓகே, டாடா, பை பாய்.